இந்த சனி பெயர்ச்சி பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. நம்ம இதுவரைக்குமே சனி 5000 நாடு சனி சொல்லிட்டு பயந்துருந்து பாழாக்கி போய் நேசமானது உண்மைதான். ஆனால் இந்த சனி இதுவரைக்கும் பண்ண போறாருன்றது எப்படி தெரியும் கேட்குறீங்கன்னா, இந்த கோச்சாரம் ப்ரையர் டு 300 years பிஃபோர் பிரிட்டிஷ் பீப்புள் வரதுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ் பீப்புள் 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருவார். அண்ணா 5 வருஷம் கூட இல்லை, அந்த பீரியடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தரித்திரமே இல்லை, வறுமையே இல்லை, அப்படி வியாதி ஒன்று நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்று நம்ம நாசம் பண்ணது இல்லை. இப்போ செஞ்சு கொடுக்க போகிறதுன்றது 100க்கு 100 உண்மை, வெளிப்படையாகவே தெரியறது. சுதந்திரம் கிடைக்கிறது, ஒரு இடத்துல போய் கை நீட்டு வேலை வேணாம் சம்பாதிக்கிறதுனா அது என்ன அர்த்தம்? அது நம்மளே 4 பேர் வேலை கொடுக்கூடாதா? அப்படி இளைஞர்கள் சொல்லக்கூடிய எழுச்சி பெற்று சொந்தமாக வியாபாரம் பண்ணி அதை சம்பாதிக்கூடிய காலம் நம்மளே வர முடியுமா? அது மாதிரி வர முடியாது. அப்போ யார் பண்ணப்பட? சனீஸ்வரர் ஒருத்தர் தான் பண்ண போகிறாரு. அது பண்ணக்கூடிய நவகிரக நான் சொல்ல அடுத்து சுக்கிரனோ புதனோ குருவோ டீம் ஒர்க் அப் பண்ணி, செவ்வாயோ டீம் ஒர்க் அப் பண்ணி காட்ட போகிறாங்கன்றது திண்ணம் உறுதி. அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். சனீஸ்வரர் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2021 அன்னைக்கு பெயர்றார். பெயரும்போது மீனத்தில் யார் இருக்காருன்னா சுக்கிரன் இருக்கார். இந்த பாம்புட்டே வெளியில் வந்துட்டார். அதுக்கே பெரிய திருப்தி அவருக்கு. அங்கிருந்து யாரெல்லாம் பார்ப்பாருன்னா, சனீஸ்வரர் 3, 7, 10 அப்படி பார்வை இருக்கும். 3ஆம் பார்வையால் எங்கே பார்க்குறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய வைகாசி மாதம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் 3 பேர் இருப்பாங்க வைகாசி மாதத்தில். பெரிய விருந்து அவருக்கு. அதே சமயத்தில் சுக்கராச்சாரிய உடனே பேர்ந்துடுவார். அதே சமயத்தில் இந்த புதன் அங்கே போயிடுவார், மிதிரத்து போயிடுறார். இந்த புதனும் சுக்கரனும் ராசி பெருந்து பண்ணிப்பாங்க வீடு மாற்றிட்டு. அதனுடைய பார்வை பார்க்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக குரு கூட இருப்பார். குரு கூட இருக்கும்போது அந்த அவருடைய கதிர்கள் க்ளீனாக இந்த கும்பத்தில் இருக்கிற சாகம் மேல் தோஷம்லாம் போயிடும். அது பெரிய திருப்தி இல்லை. அதே சமயத்தில் குரு விறுவிறுப்புன்னு கீழே இறங்கிடுவார், பயிற்சி ஆடுறார். வைகாசி மாதம் பயிற்சி ஆடுறார் குரு. ஆட்டோமேட்டிக்காக எங்கே கடகத்தில் பயிற்சி, ஒரிஜினல் பயிற்சி. அவர் அப்படி அங்கே இருக்கும்போது அந்த சுக்கராச்சாரியன் கூட போயிடுவார் கடகத்துக்கு. குரு சுக்கிரனோட சேர்ந்து குருவனுடைய பாறை நேராக மீனத்தில் விழும். எவ்வளோ பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். குரு சுக்கிரனுடைய பாறை சேர்ந்து பார்க்கும்போது பின்னாடி அதே சமயத்தில் செவ்வாயும் வந்துடுவார் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்பேற்பட்ட அனுகிரகமான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பராப வருஷத்தில் உங்களுக்கு வேண்டியது எல்லாம் இமீடியட்டாக தட்டினா உடனே வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறா பார்த்தீங்களா? எவ்வளோ துரிதம் நடக்கிறது. அந்த அளவுக்கு உங்கள் ஒர்க்கெல்லாம் நடக்கும். அப்படியே இழுத்துட்டு இருக்காது, எல்லா ஒர்க்கும் வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கணுமா? பக்காவாகிடும். தூங்கி இருந்தமாக இருக்கும். ரொம்ப நாள் உடம்பு படுத்து ஏந்தி கஷ்டப்பட்டு டாக்டர்கிட்ட லோன்னு அலைஞ்சி அங்கெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணி டெஸ்ட்டு பார்த்தா சனி பயிற்சி வந்தப்பறம் உடனே உடம்பெல்லாம் நார்மல் ஆகிடும். நான் சொல்கிறது மிஸ்மரிசம் இல்லை, நடக்கக்கூடிய வாழ்க்கை நடக்க போகுது. கான்டாக்ட் ஒரு ஃபோன் எடுத்தால் பேசுறதுக்குள்ளே போதுமோன்னு ஆகிடுறது. கான்டாக்ட் எல்லாம் சுலபமாக எளிமையாக முடியும். கஷ்ட நஷ்டம் இருக்காது, ரிப்பட்டேஷன் ஆஃப் ஒர்க்கு வராது. இதெல்லாம் எப்படின்னு கேட்குறீங்களா? வராது. மனசு தெளிவாக இருக்கும். ஆயிரத்து குழப்பங்கள்லாம் கூடி நம்மளை இம்சப்படுத்துறதுல தெளிவாகிடும். இவ்வளோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சனி தொடர்பு கொண்டிருக்காரு. நீங்களே பார்க்கலாம். அப்படின்னா இத்தனை நாளாக இல்லைன்னா இத்தனை நாள் இல்லை. இப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பில் தான் எல்லாமே இருக்கும். ஒரு அனுகூலமான நிலையில் சனீஸ்வரருக்கு அத்தனை நவகிரகங்களும் சரியாக கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது. தனியாக சனீஸ்வரர் செய்யறதுக்கு இல்லை. இத்தனை அமைப்புகள் இருக்கும்போது அமைப்பில் நம்ம ஒரு கோஆர்டினேஷனில் அதெல்லாம் இருக்கும்போது எல்லாமே சிறப்பாக அமைகிறது. வீணாக மனசில் வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், ரொம்ப உபாதைகள், கருத்து வேற்றுமை என்னெல்லாமோ இருக்குது வாழ்க்கையில். நம்ம அதெல்லாம் களையவே முடியாது. அப்பேற்பட்ட வேதனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு சனீஸ்வரர் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறான்னு பார்க்கும்போது நம்ம அனுபவ ரீதியாக நம்ம பார்க்க முடியும். இந்த சனி பெயர்ச்சி வரலாறு காலமோலே ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. காரணம் என்னென்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரணம். எத்தனை வருஷமான டெக்கேடு பார்த்தாலும் பஞ்சாங்கத்தை போட்டனால இந்த மாதிரி அமைப்பு, கோச்சார அமைப்பு சனிக்கு ஏற்பட்ட நிலையே இல்லை. நம்ம இதுவரைக்குமே சனி 5000 நாடு சனி சொல்லிட்டு பயந்துருந்து பாழாக்கி போய் நேசமானது உண்மைதான். ஆனால் இந்த சனி இதுவரைக்கும் பண்ண போகிறாருன்றது எப்படி தெரியும் கேட்குறீங்கன்னா, இந்த கோச்சாரம்
ப்ரையர் டு 300 years பிஃபோர் பிரிட்டிஷ் பீப்புள் வரதுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ் பீப்புள் 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருவார், அண்ணா 500 வருஷம் கூட இல்லை. அந்த பீரியடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மனிதனுடைய வேல்யூ மட்டும் இல்லை, பொருள்கள் எங்கே தரித்திரமே இல்லை, வறுமையே இல்லை, அப்படி வியாதி ஒன்றும் நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்றும் நம்ம நாசம் பண்ணது இல்லை. இதிலேருந்து தெரிஞ்சிருக்கலாம். ஆக மொத்தம் இந்த சனிப்பெயர்ச்சி வரலாறு காலமில் சாத்தி இது கொடுக்க போகிறது, படைக்க போகிறது நம்ம நாடும் வீடும் ஒரு ஒரு கதையில் வர மாதிரி இல்லை, இப்படி வந்துட்டு போகிற மாதிரி வழக்கம் போல் இல்லை. நமக்கு செஞ்சு கொடுக்க போகிறதுன்றது 100க்கு 100 உண்மை. 100க்கு 100 சொல்கிறது காரணம் என்ன, நம்பிக்கை இல்லை, எனக்கு நம்பிக்கைனாலும் சொல்கிறேன், 100க்கு 100 உண்மை. இந்த மாதிரி கோச்சாரத்தில் வந்ததுன்னா நம்ம வீடு மட்டும் இல்லை, நாடோடு உயரப்போகிறதுன்றது 100க்கு 100 உண்மைன்றது வெளிப்படையாகவே தெரியறது. ஸ்திரமான அரசு ஒன்று, ரெண்டாவது நம்ம நாட்டு செல்வாக்கு உயருது, ரெண்டாவது முன்னோடு இங்கே நம்ம சொந்தமாக வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமை, இன்னொன்று நம்ம பொறுத்தவரை இது வரைக்கும் பில்லியன் ட்ரில்லியன்னா கணக்கு கேட்டிருக்கோம் தவிர, யூடியூப்பில் பார்த்துருக்கோம் தவிர கண்ணால் பார்த்துருக்கோமா நம்ம நாட்டிலே இல்லை. அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு வரப்போகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அடிமை நிலையை மாறி போயிடுறது, சுதந்திரம் கிடைக்கிறது. ஒரு இடத்துல போய் கை நீட்டு வேலை வேணாம் சம்பாதிக்கிறதுனா அது என்ன அர்த்தம்? அது நம்மளே 4 பேர் வேலை கொடுக்கக்கூடாதா? அப்படி இளைஞர்கள் சொல்லக்கூடிய எழுச்சி பெற்று சொந்தமாக வியாபாரம் பண்ணி தான் சம்பாதிக்கக்கூடிய காலம். இதே மாதிரி படிப்பு, அவன் என்ன நான் வெள்ளைக்காரன் சொல்கிறது, வெள்ளைக்காரன் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம புக்குங்களை பெரிய ஆளாக இல்லையா? இப்போ ஏன் நம்ம வந்து இந்த பெரிய ஆள் ஆகக்கூடாதுன்னு காட்ட போகிறாரு. நம்மளே வர முடியுமா? அது மாதிரி வர முடியாது. அப்போ யார் பண்ணப்பட? சனீஸ்வரர் ஒருத்தர் தான் பண்ண போகிறாரு. அது பண்ணக்கூடிய நவகிரகன் நான் சொல்ல, அடுத்த சுக்கிரனோ புதனோ குருவோ டீம் ஒர்க் அப் பண்ணி, செவ்வாயோ டீம் ஒர்க் அப் பண்ணி காட்ட போகிறாங்கன்றது திண்ணம் உறுதி. நீங்களும் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்னேன்னு தவிர நீங்கள் ஏன் வேடிக்கை பார்த்து நீங்கள் வந்து வர முடியாதா? நீங்கள் வரப்போகிறீங்க, பார்க்க போகிறீங்க, நான் சந்தோஷப்பட போகிறேன். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எப்பொழுதுமே ஒரு செயலை செஞ்சு நல்லபடியாக ஆகணும்னாலும், நல்லபடி நிறைவடைனாலும், நிறைவடைஞ்ச போது பூர்ண கும்பம் காப்பீங்க. பூர்ணா காக்கும்போதும் கும்பம் ரொம்ப முக்கியம், தெரியல, அந்த அமைப்பில் தான் இருக்குது. ஃபினிஷிங் ஸ்டார்டிங்கும் சரி ஃபினிஷிங்கும் சரி, 2 சனீஸ்வரன், இந்த கும்ப சம்பந்தப்பட்ட சனீஸ்வரனுக்கு ரொம்ப இத்தியாதி. துவக்கத்துக்கு தான் அவர் தான் வேணும். நல்லபடியாக முடித்து நல்லபடியாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்த பிறகு அவன் தான் வேணும். சரி சார், அந்த கும்பம் தான். புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ புரியாட்டாலும் பரவாயில்ல. எதுக்கு சொல்கிறேன்னா, சனிப்பெயர்ச்சி வந்திருக்க வருஷாமல் எப்போ 2 வருஷத்துக்கு வரக்கூடியது தானே. 2ஆம் வீட்டில் சனி பெயர்ந்துட்டார், ஜென்மத்திலேருந்து போயாச்சு. அந்த எண்ணத்தை விட்டுருங்க. ஜென்மத்தில் இருந்தாலும் ஒன்று தான் உங்களுக்கு எல்லாருக்குமே, 2ஆம் வீட்டில் இருந்தாலும் ஒன்று தான், 12ஆம் வீட்டில் இருந்தால் ஒன்றா பயந்துட்டே காலத்தை ஓட்டு போகிறீங்க. ஒரு காலம் தப்பாக நடக்க போகுது எப்படி பண்ணாலும். அந்த அவநம்பிக்கை இந்த மனசில் இருக்கக்கூடாது. அது சனீஸ்வரன் காரணம் என்னென்னா, சனியோட நவகிரகங்கள் ஒத்தே போகாது. ஏன்னு தெரில, அவர் எளிமையாக இருப்பான்றதுக்காக வேண்டி அவர் தான் நேஷனல் பில்டிங் ஆக்டிவிட்டீஸுக்கு உலகத்துக்கு இல்லை, அவன் எல்லாத்துக்கும் சனீஸ்வரன் மட்டும்தான் பண்ண முடியும். சனீஸ்வரனோட செவ்வாய் வந்தால் தான் நல்ல செயல்பாக பண்ண முடியும், ஒரு துடிச்சு செயல்பட முடியும். அதே மாதிரி அந்த சுக்கிரனோ குருவோ தொடர்பு கொள்ளும்போது புதன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, குருவோ சொல்லும்போது புத்தியை பயன்படுத்தி எப்படியெல்லாம் பண்ணணும்னு அந்த சுக்கராச்சாரே ஒரு கவர்ச்சி, அட்ராக்ஷன், ஒரு லைக்கிங்கு. அதே மாதிரி குரு அதுக்கு உண்டான சாங்ஷன், மணி, ஃபண்டுக்கு எல்லாம் கொடுக்கறது. இதெல்லாம் வந்து செயல்றதுக்கு எதுனா பயன்பாடு, இதெல்லாம் வரணும். அதுக்கெல்லாம் காரணமாக இந்த குரு சுக்கிரன் அனுகிரகம் கிடைச்சிருக்கா இல்லையா? செவ்வாய் முக்கியமான நாள், ப்ரொடெக்ஷன் அது கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்குறாரு. அதனால செவ்வாய் சனீஸ்வரர் வீட்டில் உச்சமாகிறாரு. கும்பராசினர் பொறுத்த வரைக்குமே அஷ்டமத்தில் சப்தமாதிபதி இந்த சனீஸ்வரர், இந்த குருவானவர் தனாதிபதி, லாபதானாதிபதி. அவரை வந்து பூர்வபுணத்துக்கு வந்து பார்க்குறார். பங்குனி மாதத்தில் விசுவாச பங்குனி மாதத்தில் சரியாக போயிடுத்து வக்கரம் முடிஞ்சு போச்சு அங்கிறார். அப்புறம் கீழே இறங்குறார், வைகாசி மாதத்தில் இறங்குறார். பராப வருஷத்தில் இறங்கும் போது அங்கே எட்டமம் ஆகிடுறதுன்னா செவ்வாய் கூடயே வந்து உட்காருவார். பின்னாடி சுக்கிரன் உட்காந்து செவ்வாய் உட்காருவார். பார்க்கும்போது டைரெக்டாக 8ஆம் வீடு செவ்வாயை பார்த்து உங்கள் வீடையும் பார்க்குறாரு. அதே சமயத்தில் குருவோடு சேர்ந்து குரு 9ஆம் பார்வையாக அங்கே பார்க்குறாரு, சனீஸ்வரர் பார்க்குறாரு. வீடை 8ஆம் பார்வையை பார்த்தா என்ன, 7ஆம் பார்வையை பார்த்தா வீடாக கொடுக்கும் போது சனீஸ்வரர் எங்கே வீடு இருக்கார் அதை பார்க்கணும் தலைவர். அது சனீஸ்வரர் பயிற்சி ஆகி போயாச்சு. அப்போ பார்க்குறாரு இல்லையா, அங்கேருந்து மாலை வாரி கட்டுறார். செவ்வாய் கூடயே வருவார்.
சுக்கிரன் கூடயே இருப்பார், புதன் கூட வருவார். இப்படி வந்துட்டே குருவுடைய காரணம் கிடச்சினே இருக்குல்ல. அப்போ எல்லாம் சரி. எப்படி செயல்படுறது? செவ்வாய் தொடர்பு வச்சாலும் சரி, குரு தொடர்பு வச்சாலும் சரி, சுக்கிரன் தொடர்பு சரி, அது ஆட்டோமேட்டிக்காக சூரியன் பார்வை வச்சாலும் சரி, அது சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக வரும்போது அவங்களோட சக்திகளை சேர்ந்து நம்ம கொடுத்து நம்மளை ஒரு வழியாக பெரிய லெவலில் ஆக்கணும். நம்ம செய்கிற காரியங்கள்லாம் பயன்பாட்டுக்குள்ளதாக போகிறது மட்டும் அதுக்குண்டான ரிவார்டு அவார்டு வாங்கணும், பெருமை வாங்கணும். அது இத்தனை வருஷமாக இல்லை, இத்தனை காலமாக இல்லை, வருஷம் இல்லை, இத்தனை காலமாக இல்லை, டெக்கேடாக இல்லை, மோர் தேன் 300 இயர்ஸ் முன்னாடி வேணால் சொல்லலாம். ஏன்னா பிரிட்டிஷ் பீரியடுக்கு வரும்போது முன்னாடி வரும்போது 300 வருஷம் இருக்குது. அதை ஒரு ஐடியாவில் சொல்கிறேன். அந்த பீரியடில் தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்திருக்கு. கோல்சாரம் இந்த மாதிரி அமைப்பில் வரவே சனீஸ்வரனுக்கு இந்த பெருமை யாருமே கொடுத்ததே இல்லை. கூலிக்காரனை கொண்டு உயரத்தில் ஏன்னா வச்சுருக்கானா, அவனை தான் பண்ணால் கூட அவன் அவனுக்கு உண்டான இவ்வளோ தான் அவனை அந்த அங்கே வச்சுட்டு போயிட்டுரு அப்படின்னு சொல்லுவான். என்ன பண்ணாலும் சரி. டாக்டர் வீட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டு போயிட்டு எல்லாம் விஷயத்து எல்லாம் வந்தாச்சு. டாக்டர்கிட்ட போய் நாங்கள் போய்ட்டுறேன்னு சொல்லுவாங்களா? அது மாதிரி சனீஸ்வரர் டாக்டர் சனீஸ்வரா நல்லா ப்ராப்பர் நன்றி சொல்லி ஏன்னா வருவானா பண்ண மாட்டான். சைடில் ஒதுங்கி ஓரமாக நிற்பான், நேராக பார்க்கக்கூடாது கண்ணு சனீஸ்வரன். அவருக்கே சைடில் தான் பார்ப்பார். இப்படி எத்தனையோ நமக்கு இதை மாதிரிலாம் சொல்லி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அவராக மனசு வச்சு பண்ணுறாரு. நம்மளை மாதிரி அவருக்கு அனுபவிக்கிற மாதிரிலாம் கிடையாது. அவர்கள் தேவர்கள் வேறு. நீ இப்படி சொல்லிருந்ததுக்காக பச்சாப்படுறதும் கிடையாது, வருத்தப்படுறதும் கிடையாது. எல்லா வாழ்க்கை முடிவுக்கும் அவர் தான், துவக்கத்துக்கு நடுவில் வர்றார், சித்திரவதைக்கு அவர் தான், வாழ்க்கை மாற்றங்களுக்கும் அவர் தான், தேவைகளுக்கும் அவர் தான். பொருள் இருக்கிறதெல்லாம் இல்லாத ஒன்று. பொருள் நிறைய மறந்து போய் குருவோ சுக்கரனோ வேறு ஏதாவது கொடுத்தா கூட அப்படி கட் பண்ணுறது எவ்வளோ நேரம் அவருக்கு கட் பண்ணிடுறாரோ இல்லையா? அவருக்கு அந்த பவர் இருக்குது, பவர் கொடுத்துருக்காரு. ஏன் பண்ணுறாரு? அந்த புதனை கேட்கணும், கிருஷ்ணனை கேட்கணும். கர்மம் அப்படி பண்ணிவிட்டு அது ஒரு காரணமாக எங்கிட்ட வருவாங்க அப்படின்னு அவர் கணக்கு போட்டார். அந்த தெய்வங்கள்ட்ட கேட்பீங்க, அதை அனுசரிப்பீங்க. அதுக்காக ஒரு விசுவாசமாக இருக்கணும். அப்போ தன்னடக்கம் வரணும். அது இதுவும் பல காரணங்கள் வச்சுருக்காங்க. கேட்டால் ஒன்று வாங்க முடியும். எது கேட்டு வாழ்ந்துருக்க முடியுமாண்ணா? இயற்கையாக ஒருத்தர் கூட ஒரு டீம் ஒர்க்கை அனுபவிச்சுட்டே இருக்கிறது வாழ்க்கையில். அது உண்டான ஸ்டேஜில் ஸ்டேட்டஸில் இருந்து செயல்படுறாங்க. அம்மா அப்பா கிட்ட கேட்டால் வாழ்ந்துருப்பான், ஒருத்தர் வாழ்ந்துருப்பான். அம்மா அப்பா கேட்டு நம்மளை பெற்றாங்களா? கேட்ட பெற்றாங்க. இந்த மாதிரி புள்ள ஓடும், இங்கே பிறக்கணும் கேட்டிருக்க மாட்டாங்க. கேட்டு நான் பிறந்திருக்க முடியாது. எதுக்கு சொல்கிறேன்னா, கும்பத்தில் பொறுத்த வரைக்கும் பூர்ணத்துவம்னு பேர். சாட்டிஸ்ஃபைஷன், நான் திருப்தி அடைஞ்சாது போதும் அந்த மனநிலையை வந்தால் தான் பாவங்கள் மண்ணும் பண்ண மாட்டாங்க. பாவம் கர்மங்கள் திருப்பி போதும், அனுபவிச்சது போதும், சுகமும் வேணாம் துக்கமும் வேணாம், ஆடி ரெண்டும் போதும், பிரம்மஸ்வரூபத்தை அனுபவிக்கிறேன் போட்டு விட்டான்னா பாவம் முடிஞ்ச அற்ற நிலைமையே வரும். அப்போ பகவான்கிட்ட போக முடியும், பறக்க வேண்டாம் பூமியில் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக அமைப்பு கொடுத்துருக்கு. அந்த மாதிரி சனீஸ்வரர் அங்கே ஆக்டிவேட் பண்ணுவார். நமக்காக கும்பத்தில் இப்படிலாம் மாற்றி சொல்ல முடியுமா? ஆனால் அவருக்கு ஏற்ற மாதிரி போய் அவருக்கு கவனித்து தூக்கி உயர வச்சு ஆன் ஹிஸ் பிகாஃப் மற்ற கிரகங்கள் ஒத்துழைச்சி மதிப்பு கொடுத்து உலகத்துக்கு நம்ம நாட்டை தூக்கி உயர வைக்கிறானுங்க. அப்படி வைக்கும்போது நம்ம மக்களும் உயர்ந்தாகணும், நம்ம ஸ்டேட்டஸும் உயர்றது. யாரும் ஏழ்மை பிடியில் சிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்றது பூரணத்துவத்தை கொடுக்குறது தான். கரெக்டாக மீனத்துக்கு முன்னாடி இந்த கும்பத்தில் இருந்த கதி மேத்துக்கு போயிருக்காரு. பங்குனி மாதம் போன உடனே பார்த்துங்க சூரியன் சனி சுக்கரன் இருப்பான், சூரியன் இருப்பான். அப்புறம் சுக்கரன் அங்கே போயிடுவார் விஷயம். ஸோ இவ்வளோ விஷயம் அப்படி தொடர்ந்து வரும்போது முதல்ல ஆபரண யோகம் வரும், அப்படிலாம் வரும். பாம்பு சர்ப்பத்தில் இருந்தால் கூட அது அமைதியாக இருக்கும், ப்ரொடெக்ஷன். அது செக்யூரிட்டிக்காரர் தான் வரவெல்லாம் கொள்றதுக்காக இருக்கான், பாதுகாப்புக்காக இருக்கிறது. வரவெல்லாம் கொள்றதுக்கு இல்லை, மாதம் பண்ணுறதுக்கு இல்லை. பார்த்துக்கோங்க, அது அலர்ட்னஸ் கொடுக்கறதுக்கு, செக்யூரிட்டி கொடுத்து அவ்வளோதான். அழகாக வச்சுருக்கு. அது பிரகாரம் பார்க்குறதுக்கு போது ஒவ்வொரு டீம் ஒர்க்காக பண்ணும்போது மிதுனத்தில் பிரமாதமான டீம் ஒர்க் பண்ணுறாரு. சுக்கரன் மிதுனத்திலையும் புதன் ரிஷபத்திலையும் நாம் ஒரு சேஞ்சு பண்ணுவாங்க. அப்புறம் வந்துடுவார் மிதுனம், அங்கே செஞ்சுருவார். குரு அப்போ மிதுனத்தில் இருப்பார். குரு சுக்கரன் போய் பேசிட்டு இருப்பாங்க. என்ன பேசுவாங்க? 2 குருமார்கள், நம்ம நாடை தூக்கணுமே, எல்லாத்துலேயும் உயர்ந்தாலும்
பணம் இல்லாத பாழா போயிடுது, யார் கையிலேயே மாட்டிகிட்டு இருக்கேன். அப்படியே இருந்தாலும் வேற ஒருத்தருக்கு நம்ம தாராவாதம் கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லா வெளிநாட்டில் சம்பாதிக்கிறாங்களே போய் நம்ம கலைகள்லாம் விற்று இங்கே வேணால் பண்ணால் கூட ஈடுபடல, இது தூக்கி வெளிநாட்டில் விற்று அவன் போட்டு பேரை போட்டு பண்ண உடனே அப்படின்னா இப்போ எல்லாம் தண்டவாளத்தை அழுத்திடல எல்லாமே. ஸோ யூடியூப்பில் ஒரு சாதனை பண்ணுறாங்கலாம் எவ்வளோ யூடியூப்பில் வருது பாருங்க. பசங்க குழந்தைகள்லாம் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இது எவ்வளோ அழகாக பசங்க பண்ணியிருக்காங்க. பார்த்தா நமக்கு வியப்பாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. எவ்வளோ முட்டாளாக இருக்க. நம்ம முட்டாளாக இருக்கலாம், அரசாங்கம் முட்டாளாக இருக்கலாமா? இப்போ தான் விழிப்புணர்ச்சி வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. நல்லபடியாக அரசாங்கம் நல்லபடியாக அமையணும். வரப்போகிற காலங்கள்லாம் அருமையான அரசாங்கங்கள், மத்திய அரசாங்கம் சொல்கிறேன், ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், நன்னா இருக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, கும்பத்தில் நிறைவு பகுதி வாழ்க்கையில் நான் எதுக்காக பிறந்தனோ தண்ணீர் அஞ்சாச்சு, எனக்கும் திருப்தி, அடுத்த பிறவி திருப்தி, என் மக்களுக்கும் திருப்தி, எல்லாருக்கும் அம்சம், இது பொருள் பணம் எல்லாமே வேண்டிய அளவுக்கு வந்திருக்கு. நாங்களும் வாழணும், நாங்களும் பிறரை வாழ வைக்கிறோம். அதுக்காக இவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணுறோம். எங்களுக்காக மக்கள் எவ்வளோ முயற்சி எடுத்து ஒத்துழைக்கிறாங்க, அவங்களும் நன்னா இருக்காங்க, நாங்களும் நன்னா இருக்கணும். அதுதான் மன நிறைவு. அதை ஏற்றுக்கிற பாக்கியம் கிடைக்கிறது. அதே பெருமையும் கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தாட்டி கொடுக்குறார். பெருமை புகழ் சந்தான பாக்கியம் இது என்னென்ன உண்டோ உயர்வு வாழ்க்கையில் வேர்ல்டு லெவலில் உலக அளவில் பேசக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறார். ஏதோ ஒரு நாள் அங்கே ஒர்க் பண்ணி இங்கே ஒர்க் பண்ணி அப்படியே வாழ்ந்து ஓட்ட முடியாது. இனிமேல் முக்கியமாக அப்துல் கலாம் பழைய இருந்தார் பிரசிடெண்ட், டாட்டா அந்த அட்டாமிக் பாம்பு தெரியல, அவருடைய மிச்செல்லாம் இப்போ எவ்வளோ வேர்ல்டு லெவலில் ஃபேமஸாக இருக்குது பாருங்கள். நம்ம நாட்டை உயரத்துக்கு அந்த அவருடைய அந்த ராக்கெட் சிஸ்டம், பிளேட் சிஸ்டம், இந்த ராடார் சிஸ்டம், அதெல்லாம் எவ்வளோ அழகாக பயன்படுறது பாருங்கள். முத்தாய்ப்பு ஆட்டோமேட்டிக் ஓடிச்சேன்னா விட்டு ஆள் இல்லாத விமானம் போய் போட்டு தள்ளிட்டு திருப்பி வந்து நிற்கும் குண்டு, அதே வந்து நிற்கும். அந்த சுடவும் முடியாது, கொல்ல முடியாது. எப்படி வச்சுருக்காரு பாருங்கள். ரேடியேஷன், அட்டாமிக் பவர் எனர்ஜி எப்படி பயன்படுத்திருக்காரு பாருங்க. அவர் சாதனை என்ன சாதனை. சைனாக்காரன் பாகிஸ்தான் நம்மளை போட்டு நாசம் பண்ணால் அசிங்கமாக அந்த நேரு பீரியட்லேருந்து பார்த்தா நமக்கு கொலகாரம் ரொம்ப கஷ்டம்தான். அது சாஸ்திரி பீரியடில் கூட ஒன்றும் பண்ண முடியல அவரால். அவ்வளோ துரோகிகள் நாட்டில் இருந்துருக்கானுங்க, நாட்டை பாழாக்கிட்டாங்க. எப்படியோ போராடி பார்த்து இந்த அளவுக்கு மிலிட்ரி ஸ்ட்ரென்த் கொடுக்கலன்னா நம்ம சாப்பிட்டு போடுவாங்க. அவர் எஃபெக்ட் கொடுக்கறது அமெரிக்கன் தான் விட்டு நாசம் பண்ணானுங்க. அது யூஸ்லெஸ்ஸு. சைனாக்காரன் அதோட யூஸ்லெஸ். அது பாருங்கள், தூக்கி நிற்க வச்சுட்டாங்க பாருங்கள். நம்ம சாதனை யாதனை தான். எவ்வளோ வருஷம் கழிச்சு அவர் போய் எத்தனை வருஷம் ஆச்சு. அவர் எளிமையாக வாழ்ந்தார். 10 கம்பளம் வச்சா கூட அவருக்கு வேண்டான்னு சொன்னவர் இல்லை, அந்த போஸ்ட்டுக்கு அப்படி தான் போடணும்னு சொன்னால் மரியாதை ஏற்றுட்டார். அது விஷயம் எவ்வளோ இது அன்னடக்கம். அப்படி இருந்தால் நம்ம கூட நானும் திருப்தி தான். ஆனாலும் முட்டாளாக்கப்படுறோமே. எந்த நாய்களுக்கும் பல்ல காமிச்சு போயிருக்கோமே. அசிங்கம் இல்லை அது. நீ ஒன்றைய கீழ்த்தனமாகி அது நாட்டையே கீழ்த்தனமாக்கிட்டே. நாட்டை கீழ்த்தனமாக்கிட்டாங்கல்ல. அந்த இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு தான் 300 இயர்ஸ் முன்னாடி இருந்த இந்த கோச்சார சனி பயிற்சியில் இப்போ வந்திருக்கு. போதுமா உங்களுக்கு? அந்த மாதிரி அமைப்பில் கும்பத்துக்கு கொடுக்கும்போது கும்பத்தினோட விழிப்புணர்ச்சி வந்ததுனால நவகிரகங்கள் நாயகர் எல்லாம் ஒன்று கூடி சம்பந்தப்பட்ட சனிக்கு ஒரு பெரிய மகுடம் சாத்துறாங்கன்னா அது இந்த சனி பயிற்சியில் தான் வரிசையாக பராபவாக இந்த வருஷத்தில் வரும்போது சிறப்பாக நடக்கிறது. இதை வரைக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது அந்த சனிக்கு இவ்வளோ கிரீடம் கொடுக்குறாங்கன்னா எப்படி அப்படி கேட்டோன்னா நீங்களே பார்க்கலாம். மீனத்தில் உட்காந்த சனிக்கு சம்பந்தப்பட்ட 2ஆம் வீட்டில் உட்காந்த சனிக்கு குரு பாறை கிடச்சி செல்வம் பொறுப்பு எல்லாமே நமக்கு சிறப்பாக கிடைக்கிறது. சனீஸ்வரனுக்கு சுக்கிரனுடைய தயவு நிறைய கிடைக்கிறது. சுக்கிரன் யார் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும்னா கும்பத்துக்கு பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீடு அதிகாரி பாக்யாதிபதி. பாக்கியம் தானே சுகத்தை அனுபவிக்க முடியும். அனுபவிக்கிறது பாக்கியத்தை கொடுக்கும்போது ஓல்டு லெவலில் சரியான அளவுக்கு உங்கள் புகழும் பெருமையும் உங்கள் படைப்புகள் செயல்பாடுகள் அதெல்லாம் வெளியில் வந்து வரணும் தான் அந்த சொன்னேன். அப்துல் கலாம் சொன்னேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நமக்கு வெளிப்படையாக சொன்னால் தான் ஒத்துப்போம், இல்லை ஒத்துக்க மாட்டோம். அது மாதிரி நினைப்பேன். அதாவது சனிக்கு மகுடம் சாத்தக்கூடிய அமைப்புக்கு உண்டாக்குற மாதிரி மற்ற நவகிரக நாயர்கள் அமைப்பில் இருந்து சனிக்கு ஒரு பொற்குடம் சுற்றுறாங்க. நாடு ஏழு நாடு சனி யாருக்குமே அந்த மாதிரி பயத்தில் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு இது
ஒரு உயர்த்தத்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய சாதனம் தான் வச்சுருக்காரு. பின்னோக்கி போகக்கூடிய பயணத்தை சனீஸ்வரர் இந்த வாட்டி பண்ண முடியாதபடி நவகிரக நான் துணை புரிஞ்சுட்டு அவர் லிஃப்ட் பண்ணுறாங்க. அதான் உண்மை. உங்கள் பாக்யாதிபதிகளை பாருங்கள், சுக்கராச்சாரிய தானே. அதனால் எல்லா விஷயத்துலையுமே அந்த மாதிரி அமைப்பில் கொடுக்கும்போது முக்கியம் சுக்கிரன் முக்கியம். ரெண்டாவது பார்க்கும்போது புதன் முக்கியம். புதன் சுக்கிரன் ஃபாலோ பண்ணி 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 கொண்டுறாங்க. லாபாதிபதி உங்களுக்கு யாருன்னு பார்த்தான்னா அந்த குருவே தான். கும்பத்தினுடைய லாபாதி குருவே உட்கார்ந்துட்டு உங்களுக்கு ராசிக்கு உங்கள் ராசி கும்பத்துக்கு 6ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு தனம் 6ஆம் வீடு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் பேர் முதலீடு. அதை உட்காந்து 2ஆம் வீடு தன வீடு பாரு. அப்போ தன வீடுன்னு பார்க்கும்போது பணம் கொட்டுறதா இல்லையா, உங்களுக்கு வருமா இல்லையா, பணம் பொருள் அந்த ஸ்டேட்டஸ் வரும். முதல் நாளே பங்குனி மாதத்துலேயே சூரியன் உட்காந்துட்டு சூரியன் சுக்கிரன் மாளவியா யோகம், சூரியன் சனி தச யோகம் இப்படி கொடுக்குறாரு இல்லையா. அப்படி அப்புறம் குருவினுடைய அமைப்பு பார்க்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக் பங்குனியில் வக்கர நிவர்த்தி ஆடுறோம் இல்லையா, அழகாக அவ்வளோ பெருமை கொடுத்து அவ்வளோ ஆளாளுக்கு செய்கிறாங்க. நவகிரக நாயகர்கள் ஒத்துழைப்பை செய்யும் போது இந்த சம்பந்தப்பட்ட சமுதாயத்தில் அப்படியே மாற்றம் தானாக வரும். உலகங்கள்லாம் தலை குழிஞ்சு கீழே உட்காந்து நம்மளை அடிபணியும்ன்றது உண்மையான வாக்கு. தயவுசெய்து சித்தருடைய வாக்குது. அதனால் இது பொய்க்காது மெய்க்கும். நம்ம நாடு நம்பர் 1, 7 இல்லை, 5 இல்லை, 6 இல்லை, 1 இண்டஸ்ட்ரியில் பொருளாதார அதுக்கு உழைக்கின் காரணமாக இருக்கக்கூடிய கும்பம் அதுக்கு ஒரு ஒரு ஹாரம் சாத்தும். ஒரு ஹாரம் சாத்தணும்னா கும்பத்துக்கு ஹாரம் சாத்தணும். என்ன தான் சாதனை பண்ணாலும் ஒரு துருண்டு கப்பை கொடுக்க போகிறாங்க. இந்த பொன்மா ஒரு மாலையை போட போகிறாங்க. அவ்வளோதான் பண்ண போகிறாங்க. அந்த புகழ் ஆரம் கொடுத்ததும் போகிறதில்ல, அவரையும் அந்த அளவுக்கு உயர்த்தி நிற்க வைக்கணும்னு சொல்லி வாழ்த்தி இது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.